நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதுவும் பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அவருடைய மூக்கை உடச்சு விட்டுருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள். அதாவது ஜெய்சங்கர் அவர்களை பதற்றம் அடைய வைக்கணும், அவரை திகைத்து போக வைக்கணும், அவரை நோஸ் கட் பண்ணணும்னு நினைச்ச பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளரை அப்படியே ஓட விட்டு அலற விட்டுருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள். இப்ப இதுதான் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பேக் அடிச்சிருக்கிறார், அதாவது பின் வாங்கியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். நான் வரி போட்டதை அப்படியே நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பின் வாங்கி இருக்கிறாரு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இது போன்ற ஜியோ பொலிட்டிக்ஸ் நியூஸை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவல் உங்களை சேரும். என்ன நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுவும் ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையான பதிலடி கொடுத்தான்னு சொன்னோம் இல்லையா? இவருடைய பதிலடிக்கு பல பேர், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களே பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ் கட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. வாங்க நண்பர்களே என்னன்னு பார்த்துடலாம். அதாவது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அவர் கேட்ட கேள்விக்கு ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்கிறார்னா, பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை திருடி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இப்படி திருடி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கும் காஷ்மீரை மீட்பது தான் இன்னும் இந்தியாவுக்கு மிச்சம் இருக்கு. அதை உடனடியாக நாங்கள் மீட்போம் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு. அப்போது ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய பேச்சுக்கு ஜம்மு காஷ்மீருடைய முதல்வரான ஓமர் அப்துல்லா அவர்கள் டென்ஷன் ஆகி கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. அதான் பாகிஸ்தானை பத்தி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே காஷ்மீர்ல இருக்கும் பரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, அப்புறம் அந்த அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க எல்லாமே பொங்கிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் நேத்து ஒமர் அப்துல்லா பொங்கியில ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று லண்டன்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்போது பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப பாருங்க ஜெய்சங்கர் அவர்களை கொஞ்சம் பதற்றப்பட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. அதாவது ஜெய்சங்கர் அவர்களை அலற விட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் காஷ்மீர் தொடர்பாக கேள்வி ஒன்று எழுப்பி இருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கு. காஷ்மீர் மக்கள் ஆயுதம் ஏந்தி எதிர்த்து நிக்கிறாங்க. காஷ்மீர்ல 70 லட்சம் மக்கள் இருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்த 10 லட்சம் ராணுவ வீரர்களை கூச்சிருக்கீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய நண்பரான அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேசி காஷ்மீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறாரு. இதுக்கு சற்றும் அசராத ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணார்னா, காஷ்மீர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருது. முதல் படியாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 370 நீக்கி இருக்கு. இரண்டாவது நடவடிக்கையாக காஷ்மீருடைய வளர்ச்சி பொருளாதார திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. சமூக நீதியை மீட்டெடுத்திருக்காங்க. மூணாவது நடவடிக்கையாக அதிக ஓட்டு பதிவாகும் வகையில தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு விவகாரம் மட்டும்தான் தீர்க்கப்படாம இருக்கு. அந்த பிரச்சனை இப்போது இந்தியாவுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் மொத்த இந்தியாவும் காத்திருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படுகிற திருடப்பட்ட காஷ்மீரு. அதை மட்டும் மீட்டு கொண்டு வந்துட்டோம்னா மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு உங்ககிட்ட உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார்களே, அவருடைய மூக்க உடைக்கும் விதமாக, இவர் மூலமாக இந்த பத்திரிகையாளருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல பேருக்கு மூக்க உடைச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது காஷ்மீர் சம்பந்தமாக யாரெல்லாம் பேசுவாங்கன்னா, பாகிஸ்தான் ஒவ்வொரு மேடையிலையும் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. அவங்களுடைய மூக்க உடைச்சிருக்காங்க. துருக்கிக்கு பாடம் புகட்டியிருக்காங்க. இன்னும் காஷ்மீர் விவகாரத்தை யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதுதான் பதில் அப்படின்னு சரியான ஒரு மூக்கடப்பை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அளித்த பதிலுக்கு ஜம்மு காஷ்மீருடைய முதல்வராக தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த ஒமர் அப்துல்லா காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் நேற்று ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல ஒமர் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கும் விஷயத்துல உங்களை யார் தடுத்தாங்க? ஜம்மு காஷ்மீருடைய ஒரு பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு, அதை மீட்டெடுக்க வேண்டாம் அப்படின்னு எப்போதாவது நாங்க சொன்னோமா அப்படின்னு அவர் கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு.
மேலும் கார்கில் போர் சமயத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு எடுத்து இருக்கலாம், ஆனா அதை வந்து செய்யல. இப்போது நீங்க அதை மீட்டெடுக்க விரும்பினா நாங்க யாராவது வேண்டாம் அப்படின்னு சொன்னோமா? பாகிஸ்தான் மட்டுமல்ல, சீனாவும் காஷ்மீருடைய ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. சீனா ஆக்கிரமிச்சிருக்கும் காஷ்மீர் பற்றி ஏன் நீங்க பேசல? நீங்க அதாவது மத்திய அரசு வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கும் போது சீனாவுடைய ஒரு பகுதியாக இருக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் மீட்டெடுத்து வழங்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் காட்டமாக பேசியிருக்கிறாரு. இது தவிர மத்திய பாஜக அரசை கடுமையாக உமர் அப்துல்லா விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அதாவது கடைசி டோக்ரா ஆட்சியாளரான மகாராஜா ஹரிசிங்கின், அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய கடைசியாக ஆண்ட மன்னர் தான். ஜம்மு காஷ்மீர் தொடர்பான பாரம்பரியத்தை வந்து பாஜக அழிச்சிருச்சு. மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருச்சு. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மக்களுக்கான நிலம், வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் சட்டத்தை, அதாவது ஆர்டிகல் 370 இருக்கு இல்லையா, அதை வந்து நீக்கிட்டாங்க. ஆனாலும் மாநிலத்தில் பயங்கரவாத செயல் வந்து இருக்கு. ஜம்மு மற்றும் ரிஷி பகுதியில் 2019 ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது பயங்கரவாத தாக்குதல் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு அவர் சாடி பேசியிருக்கிறாரு. இதுக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வாயில வர்றதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் அப்படின்னு நம்முடைய இந்தியர்கள் யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக நீங்க பொங்கிட்டு வந்துடுவீங்களே. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இப்போ தீவிரவாத தாக்குதல் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கும் மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்றத வந்து நம்புற அளவுக்கு யாரும் இல்லை. உங்களுடைய உருட்டுகள்லாம் அதோட நுப்பாட்டிக்கோங்க. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், குறிப்பாக ஆர்டிகல் 370 வந்து ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத தாக்குதல்கள், தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்பப்போ உங்களை போன்றவர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தான் அவங்க காஷ்மீருக்குள்ள இப்படி தைரியமாக உள்ள வர்றாங்க. அவங்களையும் விரைவில் வந்து நம்முடைய மத்திய அரசு ஒழித்து கட்டும் அப்படின்னு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, அதாவது நம்முடைய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட வந்து பதற்றம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் வந்து நினைச்சு இந்த காஷ்மீர் விவகாரத்தை பேசினார் இல்லையா. ஆனா அவருக்கு வந்து ஏமாற்றம் தான், மூஞ்சில கரியை பூசி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பதற்றமே அடையலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இப்படி நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் பத்திரிகையாளர் மேல கோபம் படாம வழக்கம் போல கூலாக நெத்தியடி பதில வந்து கொடுத்திருக்கிறாரு. மேலும் காஷ்மீர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா வந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. நீங்க கேள்வி கேட்கறதுக்காகலாம் இந்தியா வந்து பதற்றம் அடையாது, நானும் பதற்றம் அடைய மாட்டேன். இதுல ஏதாவது பொய் இருந்தால் தான் நாங்கள் பதற்றம் அடையணும். அதனால என்ன உண்மை அப்படிங்கிறத உலகம் அறியும், எங்க நாட்டு மக்கள் அறிவாங்க. நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற ரீதியாக ஜெய்சங்கர் அவர்கள் கூலாக பதிலடி கொடுத்திருக்கிறாரு. ஆக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து கேள்வி கேட்டு பதற்றமடைய வைக்கலாம் அப்படின்னு நினைச்ச பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் கொடுத்த இந்த பதில்னால அதிர்ந்து போயிருக்கிறாரு. இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவிட்டு வருது. சரி நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்ன? ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த இந்த மாசான பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மெக்சிகோ கனடா மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 25% வரிகளை வந்து அறிவிச்சிருந்தாரு. இது அந்த நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை கடுமையாக பாதிப்பதாக இருந்துச்சு. இதற்கிடையில தான் திடீர் திருப்பமாக மெக்சிகோ மீதான வரிகளை நிறுத்தி வைப்பதாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தன்னுடைய அண்டை நாடுகளான மெக்சிகோ மற்றும் கனடா மேல 25% வரிகளை அறிவிச்சிருந்தாரு. சட்டவிரோத குடியேற்றம், போதைப்பொருள் கடத்தலை தடுக்க தவறியதற்காக வரிகளை போடுவதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. இது வந்து சர்வதேச அளவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ட்ரம்ப் இதே போல மற்ற நாடுகள் மீதும் வரிகளை போட்டால் அது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும். மேலும் பலரும் இதை வந்து வர்த்தக போர் அப்படின்னு கூட சொன்னாங்க. ட்ரம்ப்புடைய வரி அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா வந்து 25% வரிகளை போட்டுச்சு. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு வரிகளை விதிக்க போவதாக கனடா தெரிவித்தாங்க. அமெரிக்க அரசு தன்னுடைய வரிகளை திரும்ப பெறாத வரைக்கும் தங்களுடைய வரிகளும் அமல்ல இருக்கும் அப்படின்னு கனடா வந்து திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. சீனாவும் கூட இதே போல அமெரிக்காவுக்கு எதிராக பல வரிகளை அறிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவுடைய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் பதிலடி தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சீனா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே நேரம் மெக்சிகோ பதிலடி தரும் வகையில் எந்த ஒரு வரிகளையும் விதிக்கல. உடனடியாக அமெரிக்கா சென்ற மெக்சிகோ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. வரி குறித்த கேள்விக்கும் கூட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவே மெக்சிகோ அதிபர் கிளாடியா அவர்கள் சொல்லியிருந்தாரு. பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்லை அப்படின்னால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதற்கிடையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் மெக்சிகோ அதிபர் கிளாடியா நேரடியாக பேசியிருக்கிறாரு. 2 தலைவர்களுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக இருந்திருக்கு. இந்த சூழல தான் மெக்சிகோ மீதான வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென அறிவிச்சிருக்கிறாரு. புதிதாக அறிவிக்கப்பட்ட வரிகள் செயல்பாட்டுக்கு வராது அப்படின்னு அறிவித்த ட்ரம்ப் அவர்கள் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் புதிய விதிகளை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு.
திடீரென ட்ரம்ப் அவர்கள் வரிகளை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே நேரம் மெக்சிகோ மீதான வரிகளை அவர் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் இரு தரப்புக்கும் இடையே முக்கிய டீல் இறுதியாகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை டீல் இறுதியாகல அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வரிகளை விதிக்கவே போறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ரெசிப்ரோக்கல் வரியை அமல்படுத்த போவதாகவும் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது உலகின் மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் அந்த நாடுகளுக்கு வரி விதிக்க போறாங்க. இதே போல ஒரு வரியை ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தால் அது சர்வதேச வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. அப்படி ரெசிப்ரோக்கல் வரியை ட்ரம்ப் அவர்கள் விதிச்சாங்கன்னா கண்டிப்பாக இதுல இந்தியா பாதிப்படையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்தியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, ட்ரம்ப் அவர்கள்ட்ட எப்படி பேசி அதை குறைக்க போறாங்க, நிறுத்தி வைக்க போறாங்க அப்படிங்கிறத வரும் தினங்கள்ல நம்ம பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.